வணக்கம். செல்வகுமாரின் சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை. தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. முதலிலே அமெரிக்கா, கலிபோர்னியா மாகாணம். கலிபோர்னியா மாகாணத்தில் ஹாலிவுட் உட்பட கலிபோர்னியாவின் பல்வேறு பகுதிகளில், லாஸ் ஏஞ்சல்ஸ் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் காட்டுத்தீ, உண்மையிலே வரலாறு காணாத காட்டுத்தீ, உலகம் கண்டிராத காட்டுத்தீயை லாஸ் ஏஞ்சல்ஸ் பெற்றது. நம் அறிக்கைப்படி மழை பொழியும் என்றோ பொழிந்தது, புகை ஏற்படுத்தியது, நச்சு புகையை ஏற்படுத்தியது. இன்னும் காட்டுத்தீ கொஞ்சம் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்டுத்தீயை அணைப்பதற்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் மழை பொழிவை கொடுக்கும் என்றோம். 5ஆம் தேதி வாக்கில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது. ஏற்கனவே காட்டுத்தீ, அதற்கு தலைகீழ் மாற்றம் வெள்ளப்பெருக்கு. என்ன இது மாற்றம்? உலகம் வெப்பமயமாதல் தான் இதற்கு எல்லாமே காரணம். உயரழுத்தம், கனடா பகுதிகளில் இருக்கக்கூடிய பனி புயல், பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய வளிமண்டல சுழற்சி, அதாவது 23 டிகிரிக்கு வடக்கே ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கும், அந்த வளிமண்டல சுழற்சி. இந்த மூன்றும் இணைந்து கலிபோர்னியா மாகாணத்திற்கு வடக்கே கனடா உட்பட வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு பனிப்புயலெல்லாம் அதாவது வரலாறு காணாத பனிப்புயலை, அதாவது பனிப்பொழிவை கனடாவோட பசிபிக் பெருங்கடல் பக்கம் ஏற்படுத்த போகிறது. அதனை ஒட்டியுள்ள அமெரிக்கா, கலிபோர்னியா மாகாணத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸின் காட்டுத்தீவுக்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது. அப்ப காட்டுத்தீ முற்றிலுமாக அணைய போகிறது. மலை பகுதிகளிலே நிலச்சரிவு ஏற்பட போகிறது. பாருங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு தகவல் வரும். அமெரிக்காவில் நிலச்சரிவு, கலிபோர்னியா மாகாண காட்டுத்தீ அணைந்தது, வெள்ளப்பெருக்கு என்ற தகவல் வரும். 5ஆம் தேதி ஏற்பட போகிறது. 4, 5, 6 தேதிகளில் இது ஏற்பட போகிறது. ஓகே, ஒருவேளை காட்டுத்தீ அழிந்து விட்டது என்ற பெருமூச்சு விட்டாலும் வெள்ளப்பெருக்கு, ஒரு சில மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட போகிறது. அச்சப்பட வேண்டாம் தமிழர்கள். மலைப்பகுதிகளுக்கு மட்டுமே நிலச்சரிவு. வெள்ளப்பெருக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு பெருசாக இருக்காது பாதிப்பு. வடக்கு கலிபோர்னியா மாகாணத்தோட வடக்கு எல்லை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கனடாவிலிருந்து வரக்கூடிய பனி புயல், அது வரக்கூடிய 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் வாஷிங்டன், நியூயார்க் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை பொழிவை, அதாவது பனிப்பொழிவு பிறகு மழை பொழிவு. நியூயார்க், வாஷிங்டனில் ஓரிரு நாள் வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் தேதிக்குள் கொடுக்க போகிறது. அந்த பனி புயல் அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி கிரீன்லாந்து நோக்கி போக போகுது. அது ஒன்று முடிஞ்சிச்சு. அடுத்தபடியா தென் அமெரிக்காவில் தற்பொழுது மழைக்காலம் தொடங்கி தென் அமெரிக்கா நாடுகளில் கடந்த ஆண்டை விட கூடுதல் மழை பொழிவு பொழிந்து வருகிறது. கடந்த ஆண்டு தென் அமெரிக்காவில் வரலாறு காணாத வறட்சி நிலவியது. கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு தென் அமெரிக்காவில் தற்பொழுது மழை பொழிந்து வருகிறது. இதற்கு காரணம், அதாவது பசிபிக் பெருங்கடலோட ஆஸ்திரேலியாவை ஒட்டி, அதாவது தெற்கு பசிபிக் பெருங்கடல்ல சற்று வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது. அதாவது மெக்சிகோவுக்கு தெற்கே, வடக்கே குறைந்திருக்கிறது. இது முற்றிலுமா விலகினால்தான் அது வலுவான லானினா. ஆனால் இப்பொழுது வலுவான லானினா இல்லை, ஆனால் லானினா வட அமெரிக்கா பகுதிக்கு, அதாவது கலிபோர்னியாவிற்கு குளிர்ச்சியான ஒரு வானிலை நிலவுகிறது. கடல் வெப்பம் குளிர்ந்து காணப்படுகிறது. அது வட அரைக்கோளத்தில் இப்போ குளிர்ச்சி தான். சூரியனின் குத்துக்கதிர் தெற்கே வந்திருக்கிற காரணத்தினாலே தென் அமெரிக்காவிலே தற்பொழுது மழைக்காலம், தென் அமெரிக்கா முழுவதும் மழைக்காலம். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கும் இப்போ மழைக்காலம்.
ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய தென்னாப்பிரிக்கா குறிப்பாக மொரீஷியஸ் தீவை வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கே மழை தொடங்கிவிட்டது. இந்த அறிக்கையை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் 2ஆம் தேதியே மொரீஷியஸுக்கு மழை பொழிவு தொடங்கிவிட்டது. ரீயூனியனும் தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய அதில் ஒரு பெரிய சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, ரீயூனியன் ஒரு கடற்பயண ஒரு மாலுமிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட தீவு. அந்த தீவிலே பிரிட்டிஷ் கைப்பற்றி, அதாவது பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கு வந்த பொழுது பிரெஞ்சு நாட்டில் இருக்கக்கூடிய கைதிகளை ஒரு சித்திரவதை செய்வதற்காக கொண்டு போய் ரீயூனியன்ல போட்டாங்க. ஆனால் திரும்பி வந்து போனது பார்த்த பொழுது கொழுத்து மிக செழிப்பாக ஆரோக்கியமாக இருந்தார்களாம். ஆரோக்கியமாக இருந்த அந்த மனிதர்களுக்கு காரணம் அந்த தீவின் செழிப்பு என்று கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே கரும்பு சாகுபடி யார் செய்யறாங்கன்னா, டெல்டா மாவட்டத்திலிருந்து போன தமிழர்கள், டெல்டா மாவட்டங்களில் இருந்து போன தமிழர்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தோம், டெல்டா மாவட்டங்களில் இருந்தோம், பல்வேறு தமிழ் மக்கள் அங்கே போய் கரும்பு சாகுபடி செய்து அங்கேயே தங்கி இப்பொழுது அங்கே வம்சாவளியினராக தமிழை கூட வளர்க்க பாடுபட்டு கொண்டிருக்கூடிய அந்த தமிழர்கள், தமிழை வளர்க்க நேசித்து கொண்டிருக்கூடிய அங்கே மிகச்சிறிய தீவு, சும்மா 45க்கு 60 கிலோமீட்டர் தான், ஒரு மாவட்டத்தின் அளவில் தான் தமிழ்நாட்டிற்கு, அந்த அளவிற்கு ஒரு சிறிய தீவு. அதுவும் சுற்றிலும் ஆழ்கடல், இந்திய பெருங்கடலில். இப்போ அங்கே மழைப்பொழிவை கொட்ட போகிறது, காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு. அதே போல மொரீஷியஸுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு. அவர்களுக்கு மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் பழகி போன ஒன்று தான், காற்றும் பழகி போன ஒன்று தான். ஆனால் இது ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்காத அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும், இன்றைக்கே காற்று 65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றுடன் மழை மொரீஷியஸில் பெய்ய போகிறது. மொரீஷியஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வழக்கமா, தமிழ் பற்று மிக்க தமிழர்கள் வாழக்கூடியது. தமிழ் தெய்வங்கள், தமிழோடைய அதாவது முருகன்லாம் அதிகமாக வணங்கக்கூடிய, அதாவது தைப்பூச திருநாளுக்கு அந்த நாட்டில் தேசிய விடுமுறை நாட்கள். அதே போல் அந்த நாட்டில் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த கொண்டாட்டங்கள் நடைபெறக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் வழக்கமாக மழை வந்தாலும், கடந்த ஆண்டு தைப்பூச திருநாளில் மழை வந்தது, இப்பொழுது கொஞ்சம் முன்கூட்டியே மழை வருகிறது. இன்றைக்கும் நாளைக்கும் மிக கனமழை பிடிப்பு ரீயூனியன் மற்றும் மொரீஷியஸிற்கு. மடகாஸ்கருக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. மடகாஸ்கரை பொறுத்த வரைக்கும் 250 கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல் பல தாக்கி இருக்கிறது. ஆனால் மடகாஸ்கரை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு ஏழ்மையான நாடு. பல புயல்களை தாக்கி மிகவும் வறுமைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு கூட வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு தொடங்கி இந்த மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதி நிகழ்வு கூட மடகாஸ்கரை தான் போய் தாக்க போகிறது. அதற்கு பிறகு மொசாம்பிக், சவுத் ஆப்பிரிக்கா என்று போக போகிறது. இருந்தாலும் மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது. அது விவசாயத்துக்கு ஏற்றத்தை தரப்போகிறது. புயல் அச்சம் இல்லை அங்கே. ஒட்டுமொத்த தென்னாப்பிரிக்கா ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டம் முழுவதுமே மழைப்பொழிவு தொடங்க போகிறது. இப்பொழுது தென்னாப்பிரிக்கா, மொசாம்பிக், மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியன், மடகாஸ்கருக்கு மழை. அதற்கு அடுத்தபடியாக டான்சானியா மற்றும் ருவாண்டா, கென்யா என்று அடுத்தடுத்த வாரங்களிலே மழைப்பொழிவு தொடங்க போகிறது. அதனைத் தொடர்ந்து இயற்கை எழில் கொஞ்சம் உகாண்டாவிற்கு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது அடுத்தடுத்த வாரங்களிலே. ஆக இந்த ஆண்டு ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவில் நிலவக்கூடிய வறட்சி என்பது முற்றிலுமாக விலகிவிடும். பெரும்பாலும் சில ஆப்பிரிக்க நாடுகளில் வறட்சி என்பதே இல்லை. அதாவது தண்ணீர் மிகுதியின் காரணமாக ஆப்பிரிக்காவில் உகாண்டாவெல்லாம் மீன் உற்பத்தி தான் அதிகம். கடல் போல் ஏரி விக்டோரியா, கடல் போல் இருக்கக்கூடிய ஏரிகள் நிறைந்த உகாண்டா, அதனை ஒட்டியிருக்கூடிய நாடுகளாகிய டான்சானியா, கென்யா இவையெல்லாம் மிக செழிப்பானது. வடக்கு ஆப்பிரிக்காவில் தான் கொஞ்சம், அதாவது அரபு நாடுகளை ஒட்டிய மத்திய தரைக்கடல் பகுதியை ஒட்டிய பகுதி மட்டும், அந்த நிலநடுக்கோட்டை ஒட்டிய பகுதி மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக வறண்ட நிலையில் தான் இருக்குது. அது கூட இந்த ஆண்டு மழை பொழிய போகிறது எனலாம். ஆகவே இந்த ஆண்டு
ஆப்பிரிக்காவிற்கு, அதாவது எம்ஜிஓ அமைப்பு ஆப்பிரிக்கா மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒட்டி இருந்து ஆப்பிரிக்காவிற்கு ஒரு மழை பொழிவை தமிழர்கள் எல்லா நாடுகளுமே ஆப்பிரிக்காவில் வாழ்கிறாங்க. சும்மா 1500 2500 லட்சக்கணக்கான பேர் வரைக்கும் கூட வாழ்கிறாங்க. ஆகவே பெரும்பாலும் உகாண்டா பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்ட மக்கள், பெரும்பாலும் தென் மாவட்டத்தில் உள்ளவங்க, கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட மக்கள்லாம் உகாண்டாவில் மிகச் செழிப்பாக, மிக இயற்கையோட, நம்ம தமிழ்நாட்டின் இயற்கையை விட மிக இயற்கை நீர்வளம் மிக உகாண்டாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான். அங்கெல்லாம் இந்த ஆண்டு மழைப்பொழிவு அதிகம் கொடுக்க போகிறது இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரலில். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு ஆஸ்திரேலியா ஒரு மாதத்துக்கு மழை தான். அடுத்த வாரத்திலெல்லாம் வடக்கு ஆஸ்திரேலியா எல்லாமே தொடர் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. அதாவது அடுத்தடுத்த நிகழ்வுகள் வடக்கு ஆஸ்திரேலியாவிற்கு மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. இப்போ எங்க பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குன்னா குளிர் மட்டும் இந்தியாவிற்கும் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட பகுதிகளுக்கு குளிர். ஆனால் ஏற்கனவே மழைப்பொழிவை கொடுத்து இப்பொழுது சூரியன் குத்துக்கதிர் நெருங்கி வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவாக மாறும். இடையூறு கொடுத்து கொண்டிருப்பது வளிமண்டலமும் விலகி மழைக்கு சாதக அமைப்பாக தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய சிங்கப்பூர் மலேசியாவிற்கெல்லாம் கோடை மழை சிறப்பாக இருக்கிறது. இந்தோனேஷியாவிற்கும் அதே போல இலங்கைக்கு ஏற்கனவே தனியாக வானிலை அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் பர்மாவில் நிறைய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கேயும் இந்த ஆண்டு கோடை காலத்தில் மழைப்பொழிவு சிறப்பாக இருக்கிறது, கோடை மழை. அதே போல இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை ஆசிய நாடுகளுக்கு அதிகம் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக இந்த ஆண்டும் லானினா அமைப்பாகத்தான் இருக்கும் என்பதனால ஒட்டுமொத்த புருனே முதல் வளைகுடா நாடுகள் வரைக்கும், பிலிப்பைன்ஸ் முதல் வடகிழக்கு நாடுகள் வரைக்குமே இந்த ஆண்டு கொஞ்சம் மழைப்பொழிவு பெரிய அளவிலே பிரச்சனை கொடுக்காது. அதாவது அரபு நாடுகளுக்கு மட்டும்தான் பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்கும். அங்கே கூட மழைப்பொழிவு கொட்டுகிறது அவ்வப்பொழுது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது மேற்கத்திய இடையூறெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான் வழியாக இமயமலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில வாரங்களிலே அது அரபு நாடுகளுக்கு மழைப்பொழிவை, அதாவது குவைத் சிட்டி மற்றும் UAE, கத்தார், சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதிக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வரக்கூடிய வாரங்களில், அதாவது மார்ச் முதல் வாரத்தில், மார்ச் மாதத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரபு நாடுகளுக்கும், அதாவது பனிப்பொழிவுக்கு இடையே கொஞ்சம் வளிமண்டலம் சாதகம் அமையும் பொழுது சூரியன் குத்துக்கதிர் வடக்கே வந்ததும் கொஞ்சம் பனிப்பொழிவு விலகி மழைப்பொழிவிற்கு சாதகம் ஏற்படும். ஆகவே மேற்கத்திய இடையூறு அரபு நாடுகள் வழியாகவும் அது பாகிஸ்தானோட தெற்கு பகுதி வழியாக வர வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது மழைப்பொழிவு இந்த ஆண்டு கோடையில், அதாவது மார்ச் மாதத்தில் அரபு நாடுகளுக்கு மழை வாய்ப்பை தருகிறது. அதே போல் சிங்கப்பூர், மலேசியாவில் கோடை மழை, வெயிலுக்கிடையே திடீர் என்று கோடை மழை பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு 2025 ஆசியாவிற்கு, அமெரிக்காவிற்குமே, அமெரிக்காவோட அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல், அதாவது கலிபோர்னியா மாகாணத்துக்கு வேணால் இப்போ இடைக்கால மழைப்பொழிவு கொடுத்தாலும் மீண்டும் வறட்சி வரப்போகிறது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த வரக்கூடிய 2025 ஒட்டுமொத்தமும் ஆசியாவிற்கான மழைப்பொழிவு காலமாக இருக்கும். ஆசியா, ஐரோப்பியா மற்றும் ஆப்பிரிக்கா இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான ஒரு மழை வாய்ப்பை வரக்கூடிய 2025 எல்லா மாதங்களும் அமைக்கப் போகிறது. அதுலேயும் அந்தந்த மாத மழை, அந்தந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மழைக்காலம் ஒன்று இருக்கும். ஆப்பிரிக்காவை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், பிப்ரவரி, மார்ச் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மழைக்காலம் இருக்கும். அந்த மழைக்காலத்தில் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு இந்த ஆண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும். எப்படி தமிழ்நாட்டிற்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பரோ, அதே போல் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் மழைக்காலம் இருக்கும். அந்த மழை காலத்தில் சராசரிக்கு கூடுதல் மழை ஆசியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். இப்பொழுது ஆஸ்திரேலியா பகுதிகளில் நல்ல மழைப்பிடிப்பு, இதுவும் இன்னும் சராசரிக்கு அதிகமான மழைப்பிடிப்பு எல்லாம் கொடுக்க போகிறது என்பதை அறிவிக்க விரும்புகிறேன். அதுவும் புயல்களால் மழை வடக்கு ஆஸ்திரேலியாவில் தான் அதிக மழைப்பிடிப்பு, அதிக காற்றோட மழைப்பிடிப்பு இல்லை. ஆனால் மத்திய ஆஸ்திரேலியாவில் இந்த வருஷம் அவ்வளோவா இல்லை மழை. தெற்கு ஆஸ்திரேலியாவிலும் மழை இல்லை. ஆனால் சீரான மழை இல்லை. ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் வெள்ளம் என்று கொடுத்து கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவில். அதுவும் இன்னையும் கொடுக்க போகிறது. ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் வெள்ளம். அது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.